ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஒன் பார்ட் சிக்கன்ட்டு இதுக்கு நம்ம செய்ய போகிறோம். அதாவது இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் போட்டு வணக்குவோம்ல, அது மாதிரிலாம் செய்யாமல் ஈஸியாக செய்கிறது. பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் இந்த சிக்கன் வந்து செய்யலாம். சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கிறத நம்ம வந்து சட்டியில் தான் செய்ய போகிறோம், அதில் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா ஒன்று, வெங்காயம் ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கோம், தக்காளி ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் வச்சுருக்கோங்களே அது போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வணக்க விட்டுக்கலாம். இது சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் இல்லைங்களா, அதனால் அதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ உப்பு காரம்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். வேக விடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டுன்னு விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு சிக்கன்லாம் வெந்துடுச்சான்னு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் அது இறக்கிட்டு நம்ம இப்போ தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம். தாளிப்புக்கு வந்து சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கெல்லாம், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கின பிறகு அந்த சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும், நல்லாவே ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு விட்டுருங்க. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஈஸியாக. தேங்க்ஸ் ஃபார்